கிறிஸ்து நாமத்தில் தேவனுடைய குமாரனாக இருக்க இயேசு கிறிஸ்து எனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார் என்பதை அறியும்படி என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆவின்படி நடக்க என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய மகன்கள். அதனால் நான் தேவனுடைய ஆவின்படி நடப்பேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிவேன், அவர்கள் என்னை பின்பற்றுவார்கள். எனவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் செய்யும் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவை கேட்கவும் அவரை பின்பற்றவும் என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இயேசு கிறிஸ்து எனக்கு நல்ல சிந்தையும் அன்பையும் கொடுத்திருக்கிறார். அதை நம்பும்படி என் இருதயத்திற்கு கட்டளையிடுகிறேன். எனவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவரையும் நேசிப்பேன். என் சிந்தையை பயன்படுத்தி எல்லாவற்றையும் செய்வேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் என் தேவைகளையும் தேடுகள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை மத்தேயு 6:33 முழுமையாக நம்பும்படி என் இதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் தேவைகள் அனைத்தும் சந்திக்கும்படியாக மத்தேயு 6:33 விரும்பும்படி கீழ்ப்படிந்து பின்பற்றவும் என் இதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பயம், குழப்பம் மற்றும் மனதை கட்டுப்படுத்தும் ஒவ்வொரு ஆவிக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுதே என்னை விட்டு வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் இயேசு கிறிஸ்துவின் நற்குணத்தையும் அவருடைய பெயரையும் கேட்க விரும்புகிறேன், அனைவருக்கும் அறிவிக்க விரும்புகிறேன் என்று என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். ஏனென்றால் நான் அவருடைய பெயரை பொது இடத்தில் அறிவிக்கும் பொழுது அவர் என் பெயரை அறிவிப்பார். சரீர சிந்தையோ மரணம், ஆன்மீக சிந்தையோ வாழ்க்கை என்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறியும்படி என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். எனவே நான் ஆன்மீக சிந்தனையுடன் நடப்பேன் மற்றும் இயற்கையான மாம்சத்தை நிராகரிப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவின் கனி அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, இரக்கம், நற்குணம், விசுவாசம், பணிவு மற்றும் சுய கட்டுப்பாடு போன்றவற்றில் நடக்க விரும்ப வேண்டும் என்று என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இயேசு கிறிஸ்து மார்க் 16:17 கூறியதை முழுமையாக நம்பும்படி என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். அவரை விசுவாசிப்பவர்கள் இந்த அடையாளங்களை பின்பற்றும்படி அவர்கள் என் பெயரில் பிசாசுகளையும் தீய ஆவிகளையும் துரத்துவார்கள். எனவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு பொல்லாத மற்றும் அசுத்த ஆவிகளும் இப்பொழுதே என்னை விட்டு வெளியேறும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கோபம், வெறுப்பு, மன்னிக்காத தன்மை, உலக பிரகாரமான போன்ற ஒவ்வொரு ஆவிக்கும் நான் கட்டளையிடுகிறேன். என்னை விட்டு வெளியேறும்படி இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திரும்பி வராதே என்று கட்டளையிடுகிறேன். கடனாளி கடனாளியின் வேலைக்காரன் என்று கடவுளின் வார்த்தை கூறுகிறது என்பதை இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். என்னால் வாங்க முடியாதவற்றை என் இருதயத்துக்கு விரும்பாத என்று என் இருதயத்துக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எந்த ஒரு நிதி முடிவெடுப்பதற்கு முன்பாக செலவை கணக்கிட வேண்டும் என்று நான் என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். ஏனென்றால் செலவு செய்வதற்கு முன்பு கணக்கு பார்க்க வேண்டும் என்று கடவுளுடைய வார்த்தை தெளிவாக உள்ளது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னால் வாங்க முடியாத எதையும் ஆசைப்பட வேண்டாம் என்று என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இயேசு கிறிஸ்து என் தேவைகள் அனைத்தும் சந்திப்பார் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளும்படி என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாக்கோபு 3:16 தெளிவாக உள்ளது. சுய தேடுதல் இருந்தால் எனக்கு குழப்பம் ஏற்படும், எல்லா தீமைகளும் வரும் என்று என் இருதயம் அறியும்படி கட்டளையிடுகிறேன். எனவே இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு சுய தேடுதல் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன், எந்த சுய தேடுதலையும் விரும்ப வேண்டாம். அதனால் நான் செய்யும் எல்லாவற்றிலும் கடவுளை தேடுவேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் வாழ்க்கையில் எந்த முடிவும் எடுப்பதில் கடவுளின் வார்த்தையை தேட வேண்டும் என்று என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தையே வாழ்க்கை. மேலும் இயேசு நமக்கு நித்திய வாழ்க்கையை கொடுக்க வாக்களித்துள்ளார். உலகத்தில் உண்டான நட்பு கடவுளுக்கு எதிராக மாறும் என்பதை இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உலக விஷயங்கள் நேசித்தால் பிதாவாகிய தேவனுடைய அன்பு என்னிடத்தில் இல்லை என்பதை அறியும்படி என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். எனவே
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உலகத்தை பின்பற்றுவதையும் உலகத்தின் மீது ஆசைப்படுவதையும் நிராகரிக்க என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். அதனால் நான் செய்யும் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவை தேடும் பொழுது என் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு கடவுளின் வார்த்தையை தேட வேண்டும் என்று என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். எந்த காரியத்திற்கு கடவுளுடைய வார்த்தை எனக்கு தெரியவில்லை என்றால் தேவ ஆலோசனை பெற என் இருதயத்திற்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சிந்திப்பதிலும் பேசுவதிலும் நான் சாத்தானுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சுய தேடுதலுக்கு இடம் கொடுப்பதை சாத்தான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிய என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். எனவே நான் சொல்வதையோ நினைப்பதையோ செய்வதையோ தவிர எதிலும் சுய தேடுதல் இருக்க மாட்டேன். நான் நினைப்பது, சொல்வது அல்லது செய்வது எல்லாவற்றிலும் கடவுளுடைய வார்த்தையை தேடுவனாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் 2 கொரிந்தியர் 8 மற்றும் 9 அதிகாரங்கள் கொடுப்பது தெய்வீகமானது, சிக்கனமாக கொடுங்கள், சிக்கனமாக பெறுங்கள் என்று தெளிவாக கூறுகிறது என்பதை அறியும்படி என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். அதே நேரத்தில் 2 கொரிந்தியர் 8 மற்றும் 9 அதிகாரங்கள் தெளிவாக உள்ளது என்பதை அறியும்படி என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். உங்களிடம் உள்ளவற்றிலிருந்து மட்டுமே கொடுங்கள், உங்களிடம் இல்லாதவற்றிலிருந்து அல்ல என்பதை தெளிவாக உள்ளது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் இருதயத்தில் இருந்து கொடுப்பதில் நான் கட்டளையிடுகிறேன். தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்பட வேண்டும். எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க கடவுளை தேட வேண்டும். அதை மனமுகர்ந்து கொடுக்கவும் கட்டாயமாக அல்ல, வலுக்கட்டாயமாக அல்ல, கடவுளின் ஆவியின் வழி நடத்தலின்படி கொடுக்கவும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடந்த காலத்தை எல்லாம் நிராகரிக்கும்படி நான் என் இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு புதிய படைப்பாகவும் இன்று முதல் தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பேன், நிறைவான வாழ்க்கையை பெறுவேன் என்று என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடந்த காலத்தில் தேவ பக்தியற்ற முடிவை எடுத்ததற்காக மனப்பூர்வமாக வருந்தும்படி என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். இனிமேல் இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் இருதயத்தை தேடும்படி கட்டளையிடுகிறேன். நான் செய்யும் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவை முன்வைப்பேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் மனிதன் பயம் ஒரு கண்ணி என்றும் மனிதன் மீது நம்பிக்கை வைப்பது ஒரு சாபம் என்றும் என் இருதயம் அறியும்படி கட்டளையிடுகிறேன். எனவே நான் மனிதன் மீது நம்பிக்கை வைக்க மாட்டேன், மனிதனுக்கு பயப்பட மாட்டேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பயத்தின் ஒவ்வொரு தீய ஆவியும் என்னிடமிருந்து வெளியே போ என்று கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பயத்தினால் வற்புறுத்ததினால் யாரையும் வழிநடத்தப்பட வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன் என்பதை என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன நிறைவுடன் கூடிய தேவ பக்தியே பெரிய ஆதாயம் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது என்பதை அறியும்படி என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். ஆகையால் நான் செய்யும் எல்லாவற்றிலும் நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவேன். நான் எதை செய்தாலும் கிறிஸ்துவின் மனதை கொண்டிருப்பேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் அவருடைய வார்த்தையை பின்பற்றினால் அவர் எனக்கு நிறைவான வாழ்வை தருவார் என்று இயேசு கிறிஸ்து வாக்குறுதி அளித்திருப்பதை முழுமையாக அறிந்து கொள்ளும்படி என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னிடமுள்ள எல்லாம் நிறைவாய் இருக்கும்படி அதில் திருப்தி அடையும்படி என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் எனக்கு வழங்குவார் என்பதை நான் அறிவேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் இயேசுவின் நாமத்தையும் கூப்பிடுவதன் மூலம் அவருடைய கட்டளையின்படி நடக்க முடியும் என்பதை அறியும்படி என் இருதயத்திற்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் நிர்பந்தத்தினால் அல்ல, பயத்தினால் மனுஷனுக்கு பயந்து கொடுத்தால் இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது வீணாகிறது என்பதை அறியும்படி என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். இரக்கத்தாலும் கிருபையாலும் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை நான் பின்பற்றுவதால் படிப்படியாக எனது நிதி நிர்வாகங்கள் அனைத்தும் தீர்க்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். நான் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை பின்பற்றுவேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் அழைப்பதன் மூலம் எல்லா சோதனைகளையும் என்னால் வெல்ல முடியும் என்பதை அறிய என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இயேசு கிறிஸ்து இல்லாமல் நான் எதையும் செய்ய முடியாது என்று என் இருதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் எல்லாவற்றையும் செய்ய முடியும்.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவின் வல்லமையில் நான் நடக்கிறேன் என்பதையும், இயேசு கிறிஸ்து என்னில் இருக்கிறார் என்பதையும், பரிசுத்த ஆவியின் வல்லமையில் நடக்கிறேன் என்பதையும் அறியும்படி என் இதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இயேசு கிறிஸ்து என்னில் இருக்கிறார் என்பதையும், நான் கடவுளின் ஆவியால் வழிநடத்தப்படுவதால் நான் வளமான வாழ்வை பெறுவேன், இயேசு கிறிஸ்துவின் அமைதியும் உள்ளத்தையும் பெறுவேன் என்று என் இதயத்திற்கு கட்டளையிடுகிறேன். அமைதி, நான் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தன்னடக்கத்தின் வரமும் ஆசீர்வாதமும் என்னிடத்தில் இருப்பதால் அதை அறியும்படி என் இதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். எனவே நான் நினைக்கும், சொல்லும் அல்லது செய்யும் எல்லாவற்றிலும் முழுமையான சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் இதயத்துக்கு கட்டளையிடுகிறேன். ஆமென்.